Good morning, children. Today we are going to teach the lesson respiration in organism. Enappa respiration in organism. Organism ude respiration meaning what ma? Breathing. Okay, சுவாசித்தல். Organism எப்படி respire பண்ணுது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, children, we all consume food every day. All are eat the food in every day. என்ன food? All are eat on the nutritious food. எல்லாருமே என்ன food சாப்பிடணும்? Nutritious food. Nutritious food are found in the many nutrients. என்னலாமா? Carbohydrate, protein, fats and vitamins are nutrients. ஓகேயா? இந்த nutrients எல்லாம் சாப்பிட்டா பாடி எப்படி இருக்கும்? நல்ல healthy conditionல இருக்கும். ஓகேயா? Why do we need to eat food? எதுக்கு சாப்பிட்றோம்? We eat food to live and to get energy. என்ன கிடைக்குது? ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்னமா கிடைக்குது? You get energy to perform various physical activities. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே செய்கிறதுக்கு எது யூஸாக இருக்குதுமா? ஃபுட்டு சாப்பிட்டா தான் ஆல் வேரியஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியும். என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மீனிங் என்னம்மா? வாக்கிங், ரன்னிங், எக்ஸசைசிங் அண்ட் வேரியஸ் ரீடிங், ரைட்டிங், மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேயா? The body to requires energy to perform other metabolic activities. பாடியில் another metabolic activities நடக்குது. எது? ஃபுட்டு ஈட் பண்ணுறதுனால என்ன metabolic activities நடக்குதுமா? இந்த ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன். ஓகேயா? எல்லாத்துக்கும் என்னது எது தேவைப்படுது? இந்த ஃபுட்டு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன் டு த டைஜஸ்டட் ஃபுட்டு? எப்படி ஃபுட்டு வந்து டைஜஸ்டட் ஆகுது? வாட் ஹேப்பன் டு த டைஜஸ்டட் ஃபுட்? த டைஜஸ்டட் ஃபுட் கெட் அப்சார்ப்ட் பை த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஆல்ரெடி யூ லேர்ன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஓகேயா? ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருக்கோம். என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் லேர்ன் பண்ணோம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எதுதான் ஆல் த ஃபுட் ஆர் அப்சார்ப் ஃப்ரம் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப் த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. எல்லாம் நல்ல டைஜஸ்டட் ஃபுட் ஆர் அப்சார்ப் பை த ஸ்மால் இன்டெஸ்டைன். அன்டைஜஸ்டட் ஃபுட் ஆர் அப்சார்ப் பை த undigested food are absorbed in the large intestine. தேவையில்லாத undigested food எல்லாம் எது absorb பண்ணுது? இந்த large intestine. The small intestine absorb the food are the villi in the one part inside the small intestine. That part only absorb the all nutritious food. Okay, yeah. How do we get energy from the food absorbed? We will find out the answer to the question in this chapter. இதுக்குள்ள சாப்டர்ல பார்ப்போம். சரியா? Why did you food absorb அது பற்றி இந்த ப்ரீவியஸ் சாப்டர் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். In the cells, glucose is oxidized in the presence of oxygen, released energy. நம்ம you eat the food no, இந்த ஃபுட் எல்லாம் எதா மாறுது? இந்த குளுக்கோஸ் எதுல? இந்த செல்ஸ்ல ஆக்சிடைஸ் ஆகி in the presence of oxygen to release energy. குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் எப்படி ஆகுதுமா? ரிலீஸ் ஆகுது. ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுது? ரிலீஸ்ட் பண்ணுது. எதுக்கு? ரெஸ்பிரேஷன். ஃபுட்டை ரிலீஸ்ட் ஆகுது. குளுக்கோஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதில் உள்ள ஆக்சிஜனை ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி என்ன வருது? ரிலீஸ் த எனர்ஜி. என்ன வருது? எனர்ஜி வருது. H2O and CO2. H2Oனா என்னம்மா? வாட்டர். CO2 கார்பன் டை ஆக்சைடு. O2 ஆக்சிஜன். clear? H2O and CO2. This process is called the respiration. The food materials எல்லாம் என்ன ஆகுது? ஃபுட் எல்லாம் என்ன ஆகுமா? அப்சார்ப் பண்ணுது. இது ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணி அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸில் இருந்த செல்ஸ் வந்து என்னது? இதான் குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆக்சிஜன்ஸ் வந்து என்னது? எதை ரிலீஸ் பண்ணுது? எந்த கேஸை தான் இன்ஹேல் பண்ணுவோம்? வி ஆர் இன்ஹேல் இன் த ஆக்சிஜன். எஸ்கேல் இந்த கிவ் ஒன் அவுட். எக்ஸ்கேல் மீனிங் கிவ் ஒன் அவுட். கிவ் ஒன் அவுட் எந்த கேஸை வெளிவிடுதோம்? இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ். CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸை வெளிவிடுதோம். These they release the energy H2O and H2O water and carbon dioxide. This process is called the respiration. இந்த process என்ன சொல்லுவோம்? respiration சொல்லுவோம். It is also called as cellular respiration. இதை வந்து என்ன சொல்லலாம்? இன்னொரு இப்படின்னு சொல்லலாமா? இந்த respiration சொல்லலாம் cellular respiration. It take place in the only cells. இந்த respiration எங்க தான் take place ஆகுது? Only the cells. Okay children? Next, glucose plus what ma? Oxygen
plus carbon dioxide, water plus energy. Carbon dioxide, water plus energy. சக்தி கிடைக்கும், எனர்ஜி, ஆற்றல் கிடைக்குது. இதெல்லாம் குளுக்கோஸும் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. ஓகே children, next one, the respiration is two type of respiration for aerobic respiration and anaerobic respiration. What type of respiration? Aerobic respiration and anaerobic respiration. Anaerobic. Aerobic respiration, the process of respiration which occurs in the presence of oxygen is called the aerobic respiration. Respiration la வந்து the process of respiration வந்து occurs in the presence of oxygen. Only presence of oxygen மட்டும் இருக்கிறது எந்த respiration சொல்லுவோம்? Aerobic respiration. Only presence of only inhale the oxygen. அந்த process என்ன பண்ண சொல்லுவோம்? Aerobic respiration, process of oxygen. Process of oxygen is aerobic respiration, and the respiration in the absence of oxygen is called the anaerobic respiration. In the absence of absence of oxygen. Absence of oxygen is anaerobic respiration, presence of oxygen is aerobic respiration. Okay, yeah. Next one, respiration in the absence of oxygen is called the anaerobic respiration. Anaerobic respiration, glucose is broken down into lactic acid. Glucose எப்படியா மாறுது, convert ஆகுது, lactic broken down into the lactic acid or alcohol. Lactic acid ஆட்டு மாறும், அல்லாட்ட என்னதா மாறும், change ஆகும், change the alcohol, CO2 and get the what energy, very less energy தான் கிடைக்கும். Glucose is converted into glucose. Next என்னப்பா, use respiration. என்ன வரும்? Respiration and lactic acid. Anaerobic respiration என்ன கிடைக்குது? Lactic acid. Lactic acid or alcohol. Lactic acid plus என்ன வருதுமா? Lactic acid or energy வந்து என்னது கிடைக்குது? லெஸ்ஸா இருக்கு. Lactic acid or alcohol, CO2 or energy வந்து எப்படி இருக்கு? Very less energy. Okay, yeah. Anaerobic respiration, glucose is broken down into the lactic acid or alcohol, CO2 and less energy. Okay, children, in humans when a muscles undergo extreme contraction due to the vigorous exercises, ரொம்ப அதிகமாட்டு ஓவரா என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணனா anaerobic respiration is take place in the body musclesல எந்த respiration is start பண்ணுமா, இது anaerobic respiration is taken place. The lactic acid released during the which the respiration, anaerobic respiration. Anaerobic respiration in the lactic acid release the during energy. Okay, yeah. Next one, anaerobic respiration also take place in the only yeast cell na only take place in the anaerobic respiration. Yeast broken down into glucose into ethanol. Ethanol na enna one alcohol, propanol, ethanol, butanol na irukku, adu vandu enadhu only alcohol. Okay, yeah. Glucose is yeast is broken down into yeast vandu enna one cell organism for the yeast. Okay, yeah, அது ஒரு one cell organ, unicellular organism organ.
that only இது yeast is broken down glucose into ethanol. Glucose வந்து ethanol மாறுது. Carbon dioxide small amount of energy. Carbon dioxide எப்படி தான் இருக்கு, கொஞ்சம் small amount only have the carbon dioxide. This process is used the baking and brewing and is called the fermentation method. நொதிக்க செய்யறது ferment. bread mold பண்ணுவாங்கல அந்த பிளேசஸ்ல எல்லாம் அந்த மாவுல எதை mix பண்ணுவாங்க, mix the yeast. ஓகே, அப்ப அது என்ன பண்ண செய்யுது, yeast என்ன ஆகுது, நொதிக்குது. அந்த இந்த பேக்கிங் அந்த பிரெட்டை வந்து எப்படி மாற்றுது, சாஃப்ட்னஸாக மாற்றுது. எதை தான் யூஸ் இன் த yeast. அந்த மெத்தடை என்ன மெத்தட்னு சொல்லுவோம், fermentation method. What method ma? It is the fermentation method, oldest method. Okay, fermentation method is the oldest method of food preservation. Food preserve பண்ணதுல oldest method தான் எதுமா, fermentation. Okay, yeah. Glucose plus ethanol glucose plus ethanol or sorry ma, glucose plus இது glucose plus oxygen, carbon dioxide, oxygen, carbon dioxide and என்னதுமா, water and get the energy. Okay, yeah. இங்க வந்து fermentation methodல என்னமா வருது, glucose, ethanol, carbon dioxide, energy and alcohol. Okay, அது respiration. This one and the fermentation method. Glucose to gives ethanol. Ethanol meaning என்னது, alcohol. The ethanol plus என்னது, carbon dioxide plus energy, you get the alcohol. Next one, the respiration method is another one method is the respiration, the இதுன்னு சொல்லணும், breathing. Okay, yeah. Respiration and another name is the breathing method. Breathing. Respiration is the process of breaking down the food to release energy. Respiration is the process of breaking down the food லேந்து, chop the food லேந்து food வந்து என்னது, energy release ஆகுதுல அந்த process தான் என்ன சொல்றோம், இந்த respiration method. Respiration is a process of breaking down of a food to release energy is known as the breathing. Breathing is the, what is the defined breathing? Breathing is the mechanical process in which air rich in CO2. In which gases you respire, your respiration, this gas is CO2. CO2 gas தான் respire பண்ணணும். Which gas is given out? Carbon dioxide. The carbon dioxide gas is the plants என்ன பண்ணுது, prepare the photosynthesis prepare பண்ற time which gas எடுத்துக்கிடுது, இந்த carbon dioxide and given out the oxygen. Okay, yeah. The breathing is the mechanical process in which air rich in oxygen is taken into the body and air rich CO2 is given out. எதை வெளியே விடுது, CO2 எடுத்துட்டு ஆக்சிஜனை எடுத்துட்டு எந்த கேஸ் நம்ம வெளியே விடுது, இந்த CO2 gas. Okay, yeah. Breathingல exhale and inhale. எஸ்கேல் என்னமா, எஸ்கேல் இன் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இன்ஹேல்னா உள்ளிழுக்கிறது, எஸ்கேல்னா கிவன் அவுட் த வெளிவிட இந்த விச் கேஸ், இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 இன் என்னது ஆக்சிஜன். ஓகேயா, ஆக்சிஜன் எடுத்துட்டு விச் கேஸ் வெளியிடுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸ்கலேஷன் அண்ட் இன்ஹலேஷன், inhalation and exhalation. Inhalation and exhalation. Okay, yeah. There are two type of respiration, and aerobic respiration and anaerobic respiration. The process of respiration, presence of oxygen என்ன சொல்லுவோம், aerobic respiration சொல்லுவோம். absence of oxygen இருந்தா என்ன சொல்லுவோம், anaerobic respiration. anaerobic respirationல என்ன ஆகுது, glucose break down ஆகி lactic acid, alcohol and CO2 வந்து கிடைக்கிறது very less energy. In anaerobic respiration only take place in the yeast cell. Yeast is the broken down glucose, ethanol and carbon dioxide and small amount of
energy. This process is baking and brewing is called the fermentation. Okay, yeah, fermentation. Glucose, ethanol plus CO2 and energy to alcohol. Next one, the human respiratory system. The human respiratory system, have many different parts found in the different parts. The human respiratory system is the first one, nasal cavity, part 2. Nasal cavity. Second one, pharynx. Third one, voice, larynx. Larynx are voice box. Voice box. Next one, what ma? In the windpipe, trachea or windpipe. Trachea or windpipe. Trachea or windpipe. Fifth one, what? Bronchi. In the inside the lungs, bronchi. Next, bronchioles. Bronchioles. Sixth one, bronchioles. In two lungs, two pair of lungs. Okay, yeah. But the part of the lungs is the first one, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchioles. Nasal cavity, pharynx, larynx. Larynx is another name in voice box. At the trachea, windpipe or bronchi, bronchioles. Okay, yeah. You learn the next class in the human respiratory system. Okay, children? Thank you, ma.